அனைவருக்கும் வணக்கம். This is செல்லப்பாண்டியன் முத்தையா, Assistant Professor, PG and Research Department, Botany, Vivo Chidambaram College, Thuthukudi. Welcome to everyone to the VOCC Watch YouTube channel. Today our topic is plant tissue culture. Plant tissue culture அப்படின்னா தாவர திசு வளர்ப்பு. Tissue culture is the cultivation of plant cells, tissues or organs and specially formulated nutrient media. Under the right conditions, an entire plant can be regenerated from a single cell. அதாவது தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு சிங்கிள் செல்லை எடுத்து அதிலிருந்து ஒரு ஹோல் பிளான்ட் வித்தவுட் எனி சேஞ்ச் அந்த பிளான்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி நிறைய செல்லை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது தான் டிஷ்யூ கல்ச்சர். ஏன் நம்ம டிஷ்யூ கல்ச்சர் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் பிளான்ட்ஸ் மேபி ஃபெயில் டு ரீப்ரொடியூஸ். ஒரு சில பிளான்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாமல் சீட்ஸ் பார்க்காமல் பிளான்ட் வந்து ஃபார்ம் ஆகாது. இந்த பிளான்ட் மேபி டை. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம திசு வளர்ப்பு மூலமாக அந்த பிளான்ட்டை சேவ் பண்ணி நிறைய பிளான்ட்ஸ் அதே மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதை தான் நம்ம டிஷ்யூ கல்ச்சர் மெயினான கான்செப்ட். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இஸ் எ டெக்னிக் தட் ஹாஸ் பீன் அரவுண்ட் மோர் தென் 30 years. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹேபர்லேண்ட் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் சயின்டிஸ்ட் தான் அந்த டிஷ்யூ கல்ச்சரை இது பண்ணார். ஸோ கால்டு ஹி இஸ் ஃபாதர் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். Tissue culture is seen as an important technology for developing countries for the production of disease-free, high-quality planting material and rapid production of many uniform plants. இந்த டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோய் உள்ள பிளான்ட்டை கூட டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட்டாக கூட நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஹை குவாலிட்டி பிளான்டிங் மீன்ஸ் வந்து ஹை ஈல்டிங் நல்ல மகசூல் தரக்கூடியது, ஹை குவாலிட்டி நல்ல செழிப்பான பிளான்ட்ஸு, ஃப்ளவரிங், ஃப்ரூட் என்ன நம்ம தேவையோ அதை நம்ம டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக அச்சீவ் பண்ண முடியும். மைக்ரோ ப்ரோபகேஷன் இன் விச் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர் இன்க்ரீஸ் த அமௌண்ட் ஆஃப் பிளான்டிங் மெட்டீரியல் டு ஃபெசிலிட்டேட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் பிளான்டிங். அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான்ட்டை ஒரே டயத்தில் லார்ஜ் நம்பர் ஆஃப் காப்பீஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து நம்ம மைக்ரோ ப்ரோபகேஷன் மூலம் பண்ண முடியும். In this way, 1000 of copies of a plant can be produced at a short time. very short timeல ஒரு குறிப்பிட்ட டயத்தில் நம்ம நிறைய பிளான்ட்ஸ் வந்து நம்ம டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக கொண்டு வர முடியும். மைக்ரோ ப்ரோபகேட்டட் பிளான்ட்ஸ் ஆர் அப்சர்வ்ட் டு எஸ்டாப்ளிஷ் மோர் quickly, grow more vigorously and are taller, have a shorter and more uniform production cycle and produce higher yield variety than conventional propagules. நம்ம ஏற்கனவே உள்ள இப்போ கன்வென்ஷனாக உள்ள வெரைட்டியை காட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிக மகசூல் வரக்கூடிய பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஒரு பிளான்ட் வந்து நமக்கு டாலாக வேணால் டாலாக க்ரோ பண்ண முடியும், டார்ஃபா வேணால் டார்ஃபா க்ரோ பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஒரு பிளான்ட் வந்து ஒரு க்ரோ ஆகிறதுக்கு ஒரு 10 years ஆகுது அப்படின்னா நம்ம டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக ஒரு 2 to 3 years கூட அதே ஹைட் வளரக்கூடிய அளவுக்கு நம்ம பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். Plant tissue culture is a straightforward technique and many developing countries have already mastered it. Its application only requires a sterile workplace, nursery and a greenhouse and a well-trained manpower. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்டெரைல் அண்ட் ஏசெப்டிக் கண்டிஷன் ரூமில் உள்ள ஒரு ஒர்க் பிளேஸ் தேவைப்படுது. நர்சரி பிளான்டிங் வந்து இது பண்ணுறதுக்கு ஒரு நர்சரி, க்ரீன் ஹவுஸில் வந்து வளர்ந்த பிளான்ட்டை வந்து சர்வைவல்காண்டி க்ரோ பண்ணுறதுக்கு ஒரு க்ரீன் ஹவுஸ் தேவைப்படும். வெல் ட்ரைன்டு மேன் பவர். பிகாஸ் டிஷ்யூ கல்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டாமினேஷன் அது பாதிப்பு ஏற்படக்கூட ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. கண்டாமினேஷன் இல்லாமல் இது பண்ணணுங்கிறது தான் ஒரு மெயின் இது இந்த டார்கெட் இதுலேயே. அன்ஃபார்ச்சுனேட்லி டிஷ்யூ கல்ச்சர் இஸ் எ லேபர் இன்டென்சிவ், டைம் கன்சியூமிங் அண்ட் கேன் பி காஸ்ட்லி. இது வந்து பார்த்திங்கன்னா அதிக லேபர் இது தேவைப்படும், டைம் கன்சியூமிங், ஈஸியாக வந்து நமக்கு ரிசல்ட் கிடச்சிடாது, டைம் ரொம்ப எடுத்துக்கிடும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா மணி வைஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி, கெமிக்கல்ஸாக இருக்கட்டும், ரூம்ஸ் அவைலபிலிட்டி, மற்ற ஒர்க்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பிளான்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு டெவலப்பிங் கண்ட்ரீஸ் தட் ஹாவ் பீன் க்ரோ இன் டிஷ்யூ கல்ச்சர் ஆர் ஆயில் ஃபார்ம், பனானா, பைனாப்பிள், ஸ்வீட் பொட்டேட்டோ, டொமேட்டோ எக்ஸட்ரா. இப்போ டியூ டு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான்ட்ஸோட நீட் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. டே டு டே லைஃபுக்கு தேவையான பிளான்ட்ஸ் எல்லாம் க்ரோ பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் கல்டிவேஷன் மூலம் இது பண்ணுறதை காட்டிலும் டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக இது பண்ணுறதுனால நம்ம எதிர்பார்க்கக்கூடிய குவாலிட்டி பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக அச்சீவ் பண்ண முடியும்.
இந்த பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பிளான்ட் மெட்டீரியல், நல்ல ஒரு பிளான்ட் மெட்டீரியல், எந்த மெட்டீரியல் நம்ம எந்த பிளான்ட்டை நம்ம க்ரோ பண்ண போகிறோமோ அந்த பிளான்ட் மெட்டீரியல் தட் மேபி டிசீஸ் ஃப்ரீயாக இருக்கணும், நோய்வாய்ப்பட்டது இல்லாமல் நல்ல பிளான்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்வேர்ஸ், வெல் எக்யூப்மெண்ட்ஸ், கிளாஸ்வேர்ஸ், தேவையான கிளாஸ்வேர்ஸ்லாம் இருக்கணும். ஏசெப்டிக் கண்டிஷன் ரூம், அதாவது கண்ட்ரோல்டு ஏசெப்டிக் கண்டிஷன் ரூம், அந்த இடத்துல தான் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அந்த பிளான்ட்டை க்ரோ பண்ண முடியும். ஏரேஷன் மற்ற ஏதாவது தேவையில்லாத மைக்ரோப்ஸ் ஏதாவது இன்வால்வ் ஆகும் போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே கண்டாமினேஷன் நடக்க வாய்ப்புகள் அதிகம். வாஷிங் அண்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், மீடியா ப்ரிப்பரேஷன் ரூம், ஸ்டெரிலைசேஷன் ரூம், நியூட்ரியன் மீடியம். ஒரு நியூட்ரியன் மீடியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து என்னென்னா நம்ம ஒரு சாயில் ஒரு பிளான்ட் க்ரோ ஆகிறதுக்கு எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கோ, மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மற்ற தேவையான மினரல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியலாக அந்த பிளான்ட்டுக்கு க்ரோ கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது கண்ட்ரோல்டு ஏசெப்டிக் கண்டிஷனில் நல்லா க்ரோ ஆகும். ஸோ நியூட்ரியன் மீடியம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எம்எஸ் மீடியம் வந்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருக்கு காமனாக யூஸ் பண்ணக்கூடியது. அது முராசிச் ஸ்கூப் அந்த போத் சயின்டிஸ்ட்டு அது கண்டுபிடிச்சதுனால அது அவங்களோட ஃபஸ்ட் லெட்டர் எம்எஸ் மீடியம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய மீடியம். தென் ட்ரான்ஸ்ஃபரிங் ரூம், கல்ச்சர் ரூம் ஆர் இன்குபேட்டர்ஸ். கல்ச்சர் ரூம்னால் அந்த இடத்துல மறுபடியும் அந்த இதை கல்ச்சரை க்ரோ பண்ணக்கூடியது. இது ப்ராப்பர் அண்ட் ஆப்டிமம் ஏரேஷன், அது ஒரு ப்ராப்பர் கண்டிஷன் சொன்னது காரணம் என்னென்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர், பர்டிகுலர் பிஹெச், அதுக்கப்புறம் பர்டிகுலர் சன்லைட், இதெல்லாம் இது பண்ணால் தான் லைட் இது வந்து பார்த்திங்கன்னா 12+12 ஹவர்ஸ் அல்லது 10-14 இந்த மாதிரி வந்து டைம் டூரேஷன் வந்து லைட் டார்க் கண்டிஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தக்கன நம்ம செட் பண்ணணும். தென் வெல் எக்யூப்டு அப்சர்வேஷன் அண்ட் ரெக்கார்டிங் ஏரியா, நம்ம என்ன ரிசல்ட் வந்திருக்குங்க அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ரூம் ஃபெசிலிட்டி வந்து தேவைப்படுது இந்த டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக்கு. இதுதான் கண்ட்ரோல்டு ஏசெப்டிக் கண்டிஷனுங்கிறது. லேமினார் ஏர் ஃப்ளோ சேம்பர், இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ள ஏர் வந்து வெளியில் இது பண்ணுறதுனால வெளியிலேருந்து உள்ள ஏரோ மற்ற எந்த இதுவுமே உள்ளே இன்வால்வ் ஆகாது. ஸோ நம்ம வந்து டிசீஸ் ஃப்ரீ அல்லது கண்டாமினேஷன் இல்லாமல் இது பண்ணணும் அப்படின்னா இது ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறதுக்கும் சரி, இனாக்குலேஷனுக்கும் சரி, பிளான்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் இந்த லேமினார் ஏர் ஃப்ளோ சேம்பர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் டிஷ்யூ கல்ச்சர் ரேக், பிளான்ட் வந்து கேலஸ் ஃபார்ம் ஆன பிறகு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடம். இதில் தான் வந்து நம்ம டெய்லி அப்சர்வ் பண்ணி பிளான்ட் எவ்வளோ தூரம் க்ரோ ஆகுது வைக்க அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். தென் வாட் ஆர் த மெயின் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இனிஷியேஷன், மல்டிப்ளிகேஷன், ரூட்டிங் மீடியம், ஷூட்டிங் மீடியம், தென் கார்டனிங். இனிஷியேஷன் அப்படின்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் செல், ஈச் அண்ட் எவ்ரி ஒன் பிளான்ட் செல் இஸ் கேப்பபிள் டு ப்ரொடியூஸ் நியூ ஹோல் பிளான்ட். ஒரு சின்ன செல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். அதுக்கு பேர் தான் டோட்டிபொட்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த டெக்னிக்கல் டேர்ம் டோட்டிபொட்டன்சினா சர்வ வல்லமை. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் செல் ஹேவ் ப்ரொடியூஸ் எ நியூ ஹோல் பிளான்ட் வித்தவுட் சேஞ்சிங் எனி ஜீனோடைப் ஆர் பினோடைப். அதைத்தான் நம்ம டோட்டிபொட்டன்சின்னு சொல்லுவோம். அந்த எக்ஸ் பிளான்ட் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம இட் மேபி ஸ்டெம், லீவ், ரூட், மெரிஸ்டம் எதுனாலும் சரி, விச் பிளான்ட் யூ கோ ஃபார் செலெக்ஷன் டிஷ்யூ கல்ச்சர் தட் இஸ் கால்டு எக்ஸ் பிளான்ட். அந்த எக்ஸ் பிளான்ட்டை வந்து சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறோம். சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன் பண்ணி முடித்து மீடியா இனாக்குலேஷனில் வந்து மீடியாவில் இது பண்ணுறோம். அங்கே மீடியாவில் இனாக்குலேட் பண்ணும்போது கேலஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த கேலஸ் இஸ் நத்திங் பட் மாஸ் ஆஃப் பிளான்ட் செல்ஸ் ரீஜெனரேட் ஆகி ஒரு கிளஸ்டராக கொத்தாக இருக்கும். அதை தான் நம்ம கேலஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் அந்த கேலஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூட்டிங் மீடியம் ஆக்சின் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரூட் ஃபார்ம் ஆகும். தென் ஷூட்டிங் மீடியம் ஜிப்ரலின், சைட்டோகைன், நிறையா கெமிக்கல் இது இருக்குது. நம்ம ஜிப்ரலின் இது பண்ணும்போது சைட்டோகைனின், ஜிப்ரலின் வந்து பார்த்திங்கன்னா ஷூட் எலாங்கேஷன், ஷூட் ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் கார்டனிங்னா நம்ம பிளான்ட்டை வந்து நம்ம ஏசெப்டிக் கண்டிஷனில் வளர்த்ததை வந்து ப்ரைமரி கார்டன் க்ரீன் ஹவுஸில் முதல்ல இது பண்ணணும். அங்கே சர்வே ஆயிடுச்சு அப்படின்னா ஃபீல்டில் வந்து நம்ம ஃபர்தராக நம்ம அப்ளை பண்ணலாம். இது சார் சோரார் சேமனி டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர் இது இருக்குது. நம்ம இங்கே வந்து எம்ப்ரியோ கல்ச்சர், ஆர்கன் கல்ச்சர், கேலஸ் கல்ச்சர், செல் கல்ச்சர், அதுக்கப்புறம் புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர், இந்த மாதிரி நிறையா இருக்குது. என்ன டெக்னிக் வேணால் யூஸ் பண்ணி நம்ம இது பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா எந்த இது எக்ஸ் பிளான்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அடல்ட் பிளான்ட்லேருந்து ஒரு நியூ அடல்ட் பிளான்ட் மல்டிபிள் காப்பீஸ், நாட் ஒன் இது சிங்கிளில் இருக்குது. இது மாதிரி தௌசண்ட் ஆஃப் பிளான்ட்ஸை வந்து அட் ஏ டயத்தில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், ரேபிட் பிளான்ட் ப்ரோபகேஷன், ப்ரொடியூசிங் லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் குயிக்லி அண்ட் எஃபிஷியன்ட்லி. ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸை வந்து நம்ம
ப்ரொடியூஸ் பண்ண முடியும். டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட் ப்ரொடக்ஷன், எலிமினேட்டிங் வைரஸ் அண்டு அதர் பெதஜன்ஸ் ஃப்ரம் பிளான்ட்ஸ். ஒரு பிளான்ட்டில் வந்து டிசீஸ் இருந்தால் கூட அந்த டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட்டை வந்து நம்ம டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக பண்ண முடியும். அது ஆந்தர் கல்ச்சர் இதில் வந்து நம்ம பண்ண முடியும். தென் ஜெனட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட், கிரியேட்டிங் நியூ பிளான்ட் வெரைட்டிஸ் வித் டிசைரபிள் ட்ரைட்ஸ். நமக்கு என்ன தேவையோ வாட் வி நீட் ஃபார் ரெக்யர்மெண்ட். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரூட்டுக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அதை அச்சீவ் பண்ண முடியும். ஒரு ஃப்ளவர் வந்து கலரை சேஞ்ச் பண்ண முடியும்னா கலரை சேஞ்ச் பண்ண முடியும். ஒரு பிளான்ட் வந்து ரொம்ப டார்ஃபாக இருக்குது, கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னா வாட் வி நீட், நம்ம பேசிய ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே ஜெனட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் மூலமாக நம்ம அச்சீவ் பண்ண முடியும். மைக்ரோ ப்ரொபகேஷன் கேன் ஆல்சோ பி யூஸ்டு டு கன்சர்வ் ரேர் ஆர் என்டேஞ்சர்ட் பிளான்ட் ஸ்பீசிஸ். ஒரு பிளான்ட் ஸ்பீசிஸ் வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சிக்கிட்டு போகுது, அழியக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக வந்து 1000 ஆஃப் பிளான்ட்ஸ் அட்டிய டயத்தில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி அந்த பிளான்ட்டை வந்து அழியாமல் காப்பாற்றுறதுக்கு வந்து டிஷ்யூ கல்ச்சர் பயன்படுது. அட் த சேம் டைம் இஸ் வைட்லி யூஸ்டு இன் ஃபாரஸ்ட்ரி அண்ட் ஃப்ளோரிகல்ச்சர். ஃப்ளோரிகல்ச்சர் வந்து கல்டிவேஷன் ஆஃப் ஃப்ளவர், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் சரி நிறையா பிளான்ட்ஸை வந்து நம்ம பிளான்ட்லெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு டிஷ்யூ கல்ச்சர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஜெம் பிளாசம் ப்ரிசர்வேஷன், ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் ஸ்டோரேஜ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதை வந்து ஸ்டோரிங் ஆஃப் பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் ஃபார் லாங் பீரியட்ஸ். ஒரு பர்டிகுலர் டயத்தில் வந்து நம்ம அந்த ஜெம் பிளாசத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வாட் வி நீட், எந்த டயத்தில் தேவைப்படுதோ அந்த டயத்தில் நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். லாங் டர்ம் ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. somatic hybridization, somatic hybrid is nothing but produce new species, new breed அப்படின்னு தான் சொல்லுவோம். creating new plant species by using protoplast from different plant species. இதுதான் ஹைப்ரிட்னா கலப்பினம். நம்ம டிசைட் கேரக்டர் ரெண்டு இது வந்து அச்சீவ் பண்ணி புதுசாக ஒரு நியூ ப்ரீட், நியூ வெரைட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஜெனட்டிக் இன்ஜினியரிங், இன்ட்ரடியூசிங் நியூ ஜீன்ஸ் இன் டு த பிளான்ஸ் டு இம்ப்ரூவ் ட்ரைட்ஸ் லைக் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் ஆர் ஈல்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம என்ன தேவை ரெக்குயர்மெண்ட் தேவையோ அதை வந்து பார்த்திங்கன்னா டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ஹை ஈல்டு வெரைட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ட்ரவுட் ரெசிஸ்டன்ட், வறட்சியை தாங்கக்கூடியதை இது பண்ணலாம். தென் ஃப்ரூட் அதிகம் வர்ற மாதிரி பண்ணலாம், ஃப்ளவர் அதிகம் வர்ற மாதிரி பண்ணலாம். என்ன இதுனாலும் சரி நம்ம ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமாக அச்சீவ் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்கு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டடியிங் பிளான்ட் இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு பிளான்ட் வந்து எப்படி க்ரோவ் ஆகுது வைக்கிது, சைக்கிள் எப்படி ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் போகுது, அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராசஸ் ஆஃப் பிளான்ட் க்ரோத் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம ஸ்டடி பண்ணுறது வந்து டிஷ்யூ கல்ச்சர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், நன்றி.